வணக்கம். நான் உங்கள் ரிச் புலிகேசி. திரையுலகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்த திரு ஈ. ராமதாஸ் அவர்கள் மாரடைப்பால் இன்று மரணமடைந்தார். இது திரையுலகத்துக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தான் சொல்லலாம். யார் இந்த திரு ஈ. ராமதாஸ்? மறைந்த திரு ஈ. ராமதாஸ் ஒரு நல்ல எழுத்தாளர், நடிகர் மற்றும் இயக்குனர். இவருடைய பயணம் ரொம்ப நெடியதுங்க. நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அரிது. இந்த ஜென்ரேஷனுக்கு இவரை பற்றி தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இருக்க போகுது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் எங்கள் டீமுக்கு கொடுத்த பதிவை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போய் அவர் யார், என்ன பண்ணியிருக்காரு, எந்தெந்த பெரிய ஜாம்பவான் கூடலாம் இவர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்றதை கேட்போம். வணக்கம் சார், என் பேர் ஈ. ராமதாஸ். எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸ் தியாகி, சினிமாவே பார்க்காத ஒருத்தர். அவர் பார்த்த ஒரே ஒரு ஷாட்டு அந்த கப்பலோட்டி தமிழனில் சிவாஜி கணேசன் கப்பலோட்டி தமிழனாக வந்தார்னு சொல்லி அவர் எட்டி பார்த்துட்டு வந்தார். அவ்வளோதான் அவருக்கும் சினிமாவுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். ஆனாலும் எங்கேயோ எனக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்த ஒரு எழுத்து திறமையை எனது ஊரில் உள்ள நண்பர்கள் பாஷா, சதாசிவம், கணபதி இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா எழுதுறியடா, சினிமாவுக்கு போய் டயலாக் எழுதலான்னு. சரி, இனிமேல் நமக்கு சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணி பட்டம் வாங்கிட்டு எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கும் போகாமல் எதுக்குமே விண்ணப்பிக்காமல் ஒரே ஒரு பெட்டி ஒரே ஒரு பேனா எடுத்துக்கிட்டு சென்னை மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. அங்கே என் நண்பன் சந்திரமௌலியோட ரூமில் ஓரமாக ஒட்டிக்கிட்டு அந்தாண்ட பார்த்தா அவர் டைரக்டர் மனோபாலா இருந்தார். அவர் குடிசைன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார். அந்த நாவல் நான் படிச்சிருக்கேன், ராமமூர்த்தி எழுதின நாவல். அது பார்த்துட்டு அங்கே இருந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சீனோட ஸ்டில்லாக இது அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் திரும்பி பார்த்தாரு, உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னாரு. இல்லை நான் நாவல் படிச்சிருக்கிறேன், அதுதான் இந்த காட்சியாக இருக்கும்னு நினச்சேன்னா. சரி, நாளைக்கு வா ஷூட்டிங்குன்னாரு. அப்புறம் மனோபாலம் மூலமாக எல்லா சினிமா நண்பர்கள் அப்படியே கொஞ்சமாக பழக்க ஆரம்பிச்சு டைரக்டர் மணிவண்ணன்கிட்ட போய் ஒரு 6 படம் 100வது நாள் வரைக்கும் 6 படம் ஒர்க் பண்ணி இந்த சினிமாவில் இருக்கிற டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டது. எந்த நேரத்துலையும் சினிமாவுக்கு டைலாக் எழுதலாம், சீனுக்கு டைலாக் எழுதலான்ற ஒரு தைரியத்தை வரவழைச்சது டைரக்டர் மணிவண்ணன். அப்படியே திடீர்னு சீன் சொல்லுவார், நான் உடனே டைலாக் எழுதுவேன். இது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால் இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் ஷூட்டிங் விட்டா கூட எந்த சீனாக இருந்தாலும் உடனே டைலாக் எழுதி கொடுத்துருவோம். அது நமக்கு கடவுளுடைய வரப்பிரசாதம். அதுக்கு பிறகு கோவை தம்பியோட ஆஃபீஸில் போய் ஒரு 6 படம் ஒர்க் பண்ணால் 6மே சில்வர் ஜூப்ளி படம். உன்னை நான் சந்தித்தேன், உயிரே உனக்காக, உதயகீதம், இப்படி எல்லா படங்கள்லையும் ஒர்க் பண்ண என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நடிகை லட்சுமி கோவை தம்பிகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ராமதாஸ் டைரக்டராக போடுங்க, நான் டேட் தரேன்னு சொல்லி அப்போது சொன்னாங்க. ஆனால் என்னுடைய அடுத்த படத்தில் லட்சுமி நடிக்கல. ஆனால் அதுக்கான கதை அமையல. ஏன்னா அந்த கதை ஃபர்ஸ்ட்டு நான் ஜெயகாந்தனுடைய நாவல் எடுத்தேன். அந்த நாவலில் சிவாஜியும் லட்சுமியும் நடிக்கணும். சிவாஜி நடிக்கிறேன்ட்டாரு, லட்சுமி நடிக்கிறேன்ட்டாங்க. ஆனால் சிவாஜிக்கு நம்ம கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, லட்சுமிக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, அந்த கதையை மாற்ற முடியாது, ஏன்னா இது ஜெயகாந்தன் கதைன்னு சொல்லி அப்புறம் வேற ஒரு கதை கோவை தம்பிக்கு சொன்னேன். அதுதான் 1000 பூக்கள் மலரட்டும், மோகன் சீதா அவங்க நடித்தது. அதில் எனக்கு ஒரு பெருமை, அந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ்லாம் எடுத்துருக்க, நல்லா எடுத்துருக்கிற அப்படின்னாரு. எங்கே எடுத்தேன்னு கேட்டார். நீங்கள் எடுத்த இடம் தான். சிரிச்சார். அடிமை பெண்ணில் அவர் அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற அந்த ஒகேனக்கல் பால்ஸ் தான் எடுத்திருப்பேன். அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார், தட்டி கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் கூட எடுத்த ஃபோட்டோ தான் நான் ஒரு பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய படம், ராஜா தான், நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, ராவணன், வாழ்க ஜனநாயகம், இப்படி படங்கள் டைரக்ட் பண்ணேன். இடையில கொஞ்சம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன், அது கொஞ்சம் கஷ்டம், அது உடம்பு டென்ஷன் ஆகிடுது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, எழுத்து போயிடலாம், சரி எழுதுனா நிம்மதியாக இருக்கும், வீட்டில் உட்காந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஒரு 30 படத்துக்கு எழுதிட்டேன். இதுக்கு இடையில இந்த சுயம்பரம்னு ஒரே நாளில் எடுத்த ஒரு கின்னஸ் படம், அதனுடைய ஐடியா நான் தான் ஆரம்பத்தில் கொடுத்தேன். 10 டைரக்டரில் கூப்பிட்டு ஒரே நாளில் ஒரு படத்தை முடிக்கலாம், அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. சமீபத்தில் கண்ட நாள் முதல்னு சொல்லி பிரகாஷ் ராஜோட படம், அதுக்கு நான் தான் டைலாக் எழுதினேன். இன்றைக்கும் டைலாக் எழுத ரெடியாக இருக்கிறேன். நல்ல படங்களை பார்த்து ரசிக்கிறேன். இப்போதைக்கு சன் டிவியில் நிறைய சீரியலுக்கு டைலாக் எழுதிட்டேன். கோபுரம், குடும்பம், ஆனந்தம் அதை எழுதியாச்சு. இப்போ கலைஞர் தொலைக்காட்சியில் தங்கமான புருஷன் ஒரு சீரியலை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மோகன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள். அவர் பீக்கில் இருக்கிறதோ இது பண்ணுறதோ அவருக்கு அது மாதிரி அந்த இதுவே ஒட்டலை. அவர்கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருந்தார். ஏன்னா அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பந்தா எதுவுமே இல்லாத ஒரு நடிகன். ராமராஜன் மிக 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 எளிமையான ஆள் சார். அவ்வளோ பீக்கில் இருந்த ஒரு மனிதன் பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் படம் கொடுக்காம போனதுனால தான் அவருக்கு இப்போ படம் இல்லாமல் போச்சு. ரொம்ப எளிமையான ஆட்களையே தயாரிப்பாளராகி சந்தோஷமாக கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் படத்தோட கலெக்ஷனுக்கு ஈக்குவலாக வந்தார் அவர். ஆனால் பெரிய நிறுவனங்கள் டேட் கொடுத்துருந்தா ஒருவேளை இந்த கேப் இல்லாமல் வந்திருக்கலாம். அவர் மிக நல்ல மனிதன். இளையராஜா ஞானி, அதில் ஒன்றுமே. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து உதயகீதம் பாட்டெல்லாம் போய் வாங்கி
கோயம்புத்தூர் ஆலியார் டேமில் அவரோட கம்போசிங் இருந்ததுனாலலாம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதலியோட இருந்த காலம் அந்த மாதிரி இருக்கும். அது அப்படியே அவர் அந்த ஹார்மோனியத்தில் கை வச்சாருன்னா அது மானு டியூன் ஓடியாரும். அதெல்லாம் முதல்ல கேட்குற பாக்கியம் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. அது அந்த வகையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த தருணத்தில் எங்களுடைய டீம் சார்பாக எங்களுடைய டீப்பஸ்ட் கண்டோலன்ஸை அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணவங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவருடைய படைப்புகள் என்றென்றும் இளமையாக நம்முடனே என்றும் வாழும்னு நான் நம்புகிறேங்க. சரிங்க, இதோட நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம்.